நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூங்கல நீ? இல்ல, தூக்கம் வரல. என்னாச்சு? அப்பைய பார்த்து ரொம்ப டல்லா இருந்த. ஒன்னும் இல்ல. என்னன்னு சொல்லு மகா. அப்பா ஏன் இப்படி பண்றாரு பாரதி? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இல்ல அப்பாவை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா? ஏன் அப்படி எல்லாம் கேக்குற? அப்படி என்ன மாமா பண்ணிட்ட? புரியல, என்னாச்சு உனக்கு? அப்பா கொஞ்ச நாளாவே சரியில்லை, என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. அதெல்லாம் கூட போட்டோம். இப்போ வீட்டுக்கு புதுசா சமைக்க ஒரு லேடி வந்திருக்காங்க. அப்பா ஏன் இப்படி பண்ணணும்? அப்பாவுக்கு நான் சமைக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுவும் என்கிட்ட சொல்லாம பண்ணியிருக்காரு. கஷ்டமா இருக்கு எனக்கு. இதையே அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? மாமா உனக்காக தான் இதை யோசிச்சிருப்பாரு நினைக்கிறேன். போ பாரதி. சிம்பிளா எடுத்துக்கோ மகா, ரொம்ப உட்காந்து யோசிக்காத. இது எப்படி சிம்பிளா எடுத்துக்க முடியும்? உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எப்பவுமே நீ கிச்சன்ல இருக்கிறது சரியில்லைன்னு அவர் நினைச்சிருப்பாரு. அதுக்காக என்கிட்ட சொல்லாம குக் அப்பாயிண்ட் பண்ணுவாரா? குக்கு வந்தது பிரச்சனையா இல்ல உனக்கு சொல்லாம கூட்டு வந்தது பிரச்சனையா? ரெண்டும் தான். சொன்னா நீ வேணாலும் சொல்லுவேன்னு மாமா நினைச்சிருக்கலாம். நீ எப்பவும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அப்படி இல்ல மகா, அவர் ஒரு விஷயத்துல ஏதாவது பண்ணா அது சரியா தான் இருக்கும். எனக்கு அப்படி யோசிக்க முடியல பாரதி. அப்பா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றாருன்னு தோணுது. முன்னாடி ஃபுல் டைம் கிச்சன்ல இருந்த, இப்ப டைம் இருக்கு, வேற ஏதாவது பிடிச்சத பண்ணு. இல்ல பாரதி, பிடிக்குதோ இல்லையோ, நான் எப்பவுமே குக் பண்றத பெரிய கஷ்டமா நினைச்சதே இல்ல. இந்த வீட்ல இருக்கிறவங்க மேல கேர் எடுத்துட்டு ஃபுட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் எனக்கும் ஒரு கம்யூனிகேஷனே குக்கிங்கா தான் இருந்தது. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ உன்னை யாரும் கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலையே, தோணும் போது போய் பண்ணு. நான் பண்ணக்கூடாதுன்னு தானே அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் நான் எப்படி பண்றது? தேவையில்லாம யோசிச்சு குழம்பிட்டு இருக்க பாரு. மாமா பண்ணா ஏதாவது ரீசன் இருக்குன்னு மட்டும் நம்பு. இல்ல பாரதி, ஹோட்டல் வீடு எங்க என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அப்பா என்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாரு. நான் பெருசா ஐடியா சொன்னதெல்லாம் இல்ல, பட் அவர் என்கிட்ட சொல்லியே ஆகணும். இப்ப ஃபர்ஸ்ட் டைமா அப்பா என்கிட்ட கேட்காம ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்பா ரொம்ப மாறிட்டார் பாரதி. கல்யாணம் ஆனா இவ்ளோ கேப் வந்துருமா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில? ரொம்ப யோசிக்கிற மகா, எது நடக்குதோ நடக்கட்டும்னு கூலாரு. நைட்டு தூங்காம அப்படி மூளையை கசக்கனா நாளைக்கு தலைவலிக்க போகுது. தூங்கு முதல்ல. ஏய், நான் சொன்ன கேப்பல்ல, ப்ளீஸ் முதல்ல படு. இப்படி கண்ணை தொந்து வச்சுட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? கண்ணை மூடு ஃபர்ஸ்ட். அப்பவும் தூக்கம் வராது. அது எப்படி சொல்ற? பசிக்குது பாரதி, தூக்கமே வரல. ஏய், சாப்பிடல நீ? காலையில இருந்தே சாப்பிடலனா? ஏன்? யாரோ சமைச்சா நான் சாப்பிடணுமா? ஏய், அதுக்காக பட்னியா இருப்பியா? சரி வா, ஏதாவது சாப்பிடலாம். அவங்க சமைச்சதுதான் இருக்கும், எனக்கு வேணாம். நான் சமைச்சு தரேன் வா. ஏய், நான் சமைச்சா சாப்பிடுவல? இப்படி சாப்பிடாம இருக்கு தப்பு மகா. ஏதாவது ஜூஸ் பண்ணியாவது குடிச்சிருக்கணும். வா முதல்ல. உனக்கு எதுக்கு கஷ்டம்? நீ இரு, நானே ஏதாவது பண்ணி சாப்பிடுறேன். காலையில இருந்து பண்ணாதவ இப்ப போய் தான் பண்ண போறியா? பேசாம வா என் கூட. வா மகா. வா. என்ன சமைக்கிறது? வேணாம் பாரதி, நான் பழம் சாப்பிட்டுக்கிறேன். பழம் யாரு வாங்கி வச்சது? நான் தான். அப்ப டே டைம்ல சாப்பிட்டுக்கலாம்ல? தோணல. சந்தோஷம். அப்ப இப்போ நீ அதை சாப்பிட வேணாம். சட்னி இருக்கு. அது அவங்க பண்ண சட்னி, எனக்கு வேணாம். அந்த லேடி தான் பாவம், ஓண்ட மாட்டிக்கிட்டாங்க. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். சரி, அது வேண்டாம். எது பிடிக்காதுன்னு சொல்லு. உப்மா, பாயில்ட் எக் ரெண்டுமே பிடிக்காது. நைட் எக் வேண்டாம், உப்புமா பண்ணிடலாம். நிஜமாவா? ஆமா, ஏன்?
உப்மாவா பண்ண போற? ம் உனக்கு என் மேல ஏதாவது கோவமா பாரதி? இல்லையே. ஏன்? படுத்திருந்த என்னை எழுப்பி பிடிக்காதுன்னு சொல்ற உப்மாவை பண்ணி தரேன்னு சொல்ற. அவசரப்படாத, சாப்பிட்டுட்டு சொல்லு. உப்மாவை யாராலையும் பெட்டரா பண்ண முடியாது. எப்படி பண்ணாலும் அது சாப்பிட முடியாத ஒரு டேஸ்ட்ல தான் இருக்கும். நான் பண்ணி தரேன் பாரு. ரவா எங்க? இரு, எடுத்துட்டு வரேன். கிச்சடி பண்ண போறியா? இல்ல. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ற? என்ன இப்ப அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெஜிடபிள்ஸ்னா கட் பண்ணி கொடுக்கவா? நீ பேசாம இருந்த போதும். நீ முதல்ல இங்க உட்காரு. இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன். சும்மா உட்காரு. சாரி பாரதி. எதுக்கு? இல்ல, நைட்ல உனக்கு சமைக்கிற வேலையை கொடுத்துட்டேன். நீ வேற வேலை சொன்னாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். சமைக்கிறது எப்போ சொன்னாலும் எனக்கு பிடிக்கும். 10 நாள் தூங்காம சமைக்க சொன்னாலும் நான் ரெடி. எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி உப்மா பனிஷ்மெண்ட்? சாப்பிட்டுட்டு சொல்லு. எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். டேஸ்ட்டை விட நீ எனக்காக மெனக்கிடுறல்ல, அதான் முக்கியம். இங்க வர்ற. உனக்கு எப்படி சமையல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பாரதி? உனக்கு அம்மா ஞாபகம் இருக்காங்க? எங்க அம்மா? ரொம்ப சின்ன வயசுல ஊர்ல அத்தையை பார்த்திருக்கேன். ஊர்ல இப்ப கேஸ் ஸ்டவ்லாம் இல்ல. கிச்சன் அடுப்பு கீழே தான் பதிச்சிருப்பாங்க. ஒரு அடுப்புல தீ போட்டா ரெண்டுலயும் வரும். அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். அம்மா சமைக்கிறப்ப நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன். மாமாவுக்கு அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். அம்மா சமையல அவ்வளவு சந்தோஷமா பண்ணுவாங்க. தீ அப்படியே ஆரஞ்சு ப்ளூ கலர்ல மாறுறது, அப்புறம் கடுகு தாளிக்கிற சத்தம், அப்பளம் பொரிக்கிற சத்தம், எல்லாம் இன்னும் காதுல கேட்குற மாதிரியே இருக்குமா. அம்மா கதை சொல்லிட்டே சமைப்பாங்க. நான் மற்ற பசங்க மாதிரி வெளியில போய் விளையாடுறதெல்லாம் பண்ணல. எப்பவும் அம்மா பின்னாடி தான். தோசையை சுத்தி எண்ணெய் ஊத்தி லைட் மஞ்சள் கலர்ல அதை எடுத்து கிரீன் இலையில அதை வச்சுட்டு பக்கத்துல ஒரு வெள்ளை சட்னி, சிவப்பு சட்னி, கொஞ்சம் பொடி, அதில் அம்மாவே அழகா குழி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி. இப்போ சொல்லும் போது நாக்கில் தண்ணி ஊறுது. எத்தனை தோசைன்னு கணக்கே கிடையாது. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுலையும் அம்மாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு மாதிரி தண்ணியா ரசம் மாதிரி இருக்கும். பெப்பரு ஜீரகம்னு தட்டி போட்டு பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் லைஃப்ல அப்புறம் சாப்பிடவே இல்லை மகா. அம்மா செத்து போனதும் மாமா இங்கே கூட்டிகிட்டு வந்தார். அவர் கூடவே சுற்றுனதுனால மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்லேயே இருந்துட்டேன். மறுபடியும் சமையல், அந்த சமையலோட ஒரு ஃப்ளேவரில், அந்த ஸ்மெல்லில் தான் அம்மா இல்லாத ஏற்றுக்க முடிஞ்சது. அப்புறம் சமையல் தான் ரொம்ப பிடிச்ச விஷயமாயிடுச்சு. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கிச்சனில் போய் 1 மணி நேரம் நின்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஒவ்வொரு தடவை சமைக்கும் போதும் அந்த டேஸ்ட்டில் நான் எங்கள் அம்மாவை எங்கேயோ இருந்து கூட்டு வர ஃபீல். சாரி, இதை நான் சோகமாலாம் சொல்லலை, சந்தோஷமாக தான் சொல்கிறேன். சமையல் எப்படி பிடிச்சதுன்னு கேட்டல, அதான் எங்கேயோ போயிட்டேன். நீ இப்படியெல்லாம் பேசி நான் கேட்டதே இல்லை பாரதி. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். கிச்சனில் உண்மை அப்படியே வந்துடும். சமைக்கிறது ஒரு ஆற்றுமாக, அது ஒரு வேலையை செய்யக்கூடாது, அப்புறம் எரிச்சல் தான் வரும். சமையலை ரசித்து செய்யணும். அதை விட பெஸ்ட் யோகா, மெடிசன், மெடிடேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப அழகா பேசுற பாரதி. இது வேறையா? உப்மா ரெடி. சாப்பிட்டுட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பர் பாரதி. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது உப்புமா மாதிரியும் இல்ல, பிரியாணி மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. கலக்கிட்ட பாரதி, சூப்பர். தேங்க்ஸ். எப்படி பண்ண இது? அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட், வெளியில சொல்லக்கூடாது. எனக்கு கூட சொல்ல மாட்டியா? எப்ப வேணுமோ கேளு, நான் பண்ணி தரேன்.
பாரதி, நீ சந்தோஷமா இருக்கியா? ஏன் இதை அடிக்கடி கேட்குற? நீ எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் தரும்போதெல்லாம் கேட்க தோணுது. நீ என்ன சந்தோஷமா வச்சிருக்க, பட் நீ சந்தோஷமா இருக்கியான்னு தான். சொன்னேன்ல, ரொம்ப யோசிக்காத. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான். நீ சாப்பிடலையா? சாப்பாட்டில் இன்னொரு சீக்கிரட்டும் இருக்கு. நமக்காக யாராவது பண்ணா அது டேஸ்ட் கூடிடும். எவ்வளோ பெஸ்ட் குக்காக இருந்தாலும் நம்ம சமையலை நாமளே சாப்பிட்றது ரொம்ப கொடுமை. அதில் ஒரு கேர் மிஸ் ஆயிரும். கரெக்ட் பாரதி. அதுக்காக தான் சொல்கிறேன், எவ்வளோ வருஷமா நீயே சமைச்சு நீயே சாப்பிடுவ. பேசாம குக் சமைக்கிறத சாப்பிட ஆரம்பிச்சிரு. இதுக்கு தான் அந்த டயலாகா? இல்லைன்னா சொல்லு, மார்னிங் எடுத்து நானே சமைச்சு வச்சுட்டு போயிடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம். மூட் ஆஃபாக இருந்தல, இப்போ எப்படி இருக்க? இந்த உப்புமா நீ பேசினது அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்ட. அதான் சாப்பாட்டோட மேஜிக். சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இரு, ஏன் என்னை பார்த்ததும் ஓடுற? பயமா? எனக்கு என்ன பயம்? நீ தானே ஒன்ன. இது எங்க வீடு, நான் ஏன் ஓடணும்? என் வீடு இல்லைன்னு சொல்கிற, அப்படி தானே? ஓ, பிடிக்கல. உனக்கு ஞாபகம் இருக்கா சுபா, இந்த சிகரெட் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்க. நான் அப்படியே தான் இருக்கேன். என்கிட்ட என்னெல்லாம் பிடிக்குன்னு சொன்னியோ அதெல்லாம் இப்போ உனக்கு பிடிக்கல, அப்படி தானே? சுபா, நம்ம எப்போ ப்ரப்போஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? நான் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு யார் ப்ரப்போஸ் பண்ணனாவது ஞாபகம் இருக்கா? நீ சொல்லு. நான் தான். நான் சொன்னதும் நீயும் ஒத்துக்கிட்ட, அதாவது ஞாபகம் இருக்கா? என்கிட்ட என்ன பிடிச்சிருந்துச்சு உனக்கு? சும்மா சொல்லு. நம்ம பிரிஞ்செல்லாம் நீ சொன்னது ஞாபகம் இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கெலாம் நான் இதை கேட்கல. பேசக்கூட பிடிக்கல இப்போலாம், அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ சொல்லு. ஓப்பனா பேசுறது, எப்பவும் ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பிடிச்சிருந்தது. இப்போ நீ என்கிட்ட வைக்கிற பெரிய கம்ப்ளைண்ட்டே அதான், எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கேன்னு. எப்பவும் பேசுறேன் நான் இப்போ சொன்னேன். எதை எங்க பேசணும்னு தெரியாம எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்றேன்னு தான் சொன்னேன். ஓகே ஓகே, சண்டை போட வேண்டாம். நான் எங்க சண்டை போட்டேன்? பேசலன்னு சொல்றது, பேச ஆரம்பிச்சா சண்டை போடுறேன்னு சொல்றது கஷ்டம் அசோக். நம்ம லவ் பண்ணும்போது எப்போ உன்னை பார்த்தாலும் சிரிச்சிக்கிட்டே இருப்ப சுபா. இப்போ சிரிக்கவே மாட்டேன்ற, சிடு சிடுன்னு பேசுகிற. ஆமா, சிரிக்கிற மாதிரி இங்க என்ன நடக்குது? அதான் ஃபஸ்ட்டே சொன்னனே, எதெல்லாம் என்கிட்ட பிடிச்சதோ அதெல்லாம் இப்போ பிடிக்கல, அவ்வளோதானே? இப்போ நான் தப்பு பண்ற மாதிரி சொல்ற பாரு. நான் எப்போ அப்படி சொன்னேன்? போ சுபா. லவ் பண்ணும்போது உனக்கு என் மேலே பயங்கர கிரேஸ் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் வரேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். 3 hours வெயிட் பண்ண நீ. அப்போ கூட சாரின்னு நான் பயந்துகிட்டே உங்ககிட்ட சொன்னப்போ பரவாயில்ல கூல்னு சிரிச்சிக்கிட்டே சொன்னேன். அதாவது ஞாபகம் இருக்கா? இப்போ அப்படிலாம் பண்ணால் ஷூட் பண்ணுறோம்ல என்ன? எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணா நீ கொஞ்சம் பொறுப்பா சில விஷயங்களை பண்ணுவேன்னு நினைச்சேன். பட் நாங்கள் பசங்களாம் அப்படியே தான் இருக்கோம், நீங்கள் பொண்ணுங்க தான் டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுறீங்க சுபா. சரி, அப்படியே இருக்கட்டும், விடு. தோ எப்படி பேசுகிற பார், எரிச்சலா கோவமா? சி, நீ என்ன பண்ணாலும் என்னால சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாமே உனக்கு விளையாட்டு, என்னால அப்படி எடுத்துக்க முடியல அசோக். இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் கல்யாணம் பண்ணது மட்டும்தான் காரணம். அதை இப்ப உட்காந்து யோசிச்சு பார்த்தா எல்லாரையும் கஷ்டப்படுத்தி எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணுமோன்னு தோணுது. தனியாலாம் சொல்ல வேண்டாம், நீ பிரிஞ்சிடலான்னு சொன்னப்பவே தெரிஞ்சிருச்சு. நீயே யோசிச்சு பாரு, அவ்வளோ சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி நம்ம 2 பேரும் இப்ப சந்தோஷமாவா இருக்கும்?
எடுத்த ரிஸ்க் எல்லாத்தையும் நினைச்சா காமெடியா இல்ல உனக்கு? உனக்கே எப்படின்னா என் நிலைமை யோசிச்சுப்பார். ஏன் உனக்கு என்ன? நீயாவது கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டில் உன் ஃபேமிலியோடு இருக்க. நான் உனக்காக என் வீடு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். உனக்காக வேலையும் விட்டாச்சு. ஆனாலும் நீ சந்தோஷமா இல்லைன்னு தான் சொல்கிற. நீ அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு என்னென்ன பண்ண சொல்ற? நீ என்ன வேணா பண்ணுன்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? நானும் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு தெரியலன்னு தான் சொல்ல வரேன். அதான் அசோக் சொல்றேன், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடலான்னு. எதுக்கு இப்படி பிடிக்காம சேர்ந்து இருந்துக்கிட்டு? பிரியறத பற்றி எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு முடிவு எடுக்கிற பத்தியா? நம்ம சேர்ந்து இருக்கிறத பத்தியும் ஒரு நாள்ல தானே டிசைட் பண்ணோம். அதை மட்டும் ஒத்துக்கிட்ட? எப்படி ஈஸியாக இதெல்லாம் பேசுகிற? கஷ்டமா இல்லையா உனக்கு? கொஞ்சம் கூட லவ் இல்லாம கேர் இல்லாம யாரோ மாதிரி சேர்ந்து இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. சரி, அப்புறம் உன் இஷ்டம். ஏ நீ உன் இஷ்டம் என்னன்னு சொல்லு. நீ ரொம்ப காம்ப்ளிகேட்ஸ்பா, ஓவராக யோசிக்கிற. பிடிக்கலன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பேசுறது? நான் தூங்க போகிறேன். குட் நைட். குட் மார்னிங். மார்னிங் மார்னிங். ஏய், டைம் ஆகுது, இன்னும் காலேஜ் போலியா? போகணும். ஏன் இப்படி பேசுற? எப்படி பேசுகிறேன்? கடுப்புல ஆன்சர் பண்ற மாதிரியே இருக்கு. மாதிரி எல்லாம் இல்லை, கடுப்பே தான். ஏன், என்னாச்சு? பேசாத நீ. ஏய், என்னாச்சு இந்திரா? நீ இப்பெல்லாம் என்னை கண்டுக்கிறதே இல்லை ஜனனி. ஏய், என்னடி இப்படி சொல்ற? மகா கல்யாணம் ஆகி பிஸி ஆயிட்டான். அடிக்கடி அவளை டிஸ்டர்ப் பண்ண முடியல. நீ எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்க. வந்தாலும் சரியா பேசுறதில்ல. நேற்று ரோட்ல நின்னுட்டு ஒரு ஹெல்ப்காக ஃபோன் பண்ணா நீ ஃபோனே எடுக்கல. துரோகி. ஏய், சாரி இந்திரா, நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு மொபைல் வச்சிருக்க? போய் தூக்கி போடு. சாரிடா. என்னாச்சு? எதுக்கு ஃபோன் பண்ண? அதெல்லாம் நானே சால்வ் பண்ணிட்டேன். ஏதாவது ப்ராப்ளமா? இப்ப கேளு. சொல்ல மாட்டேன் போ. சொல்லுடி. நெக்ஸ்ட் டைம் ரோட்ல நிக்கிறப்ப கால் பண்றேன், முடிஞ்சா எடு. சரி சரி, ரொம்ப கோச்சிக்காத. ஏய், காலேஜ்ல எப்படி போகுது? ஆஸ் யூஷுவல், போர் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்களுக்காக தான் காலேஜே போறது. இல்லைன்னா எவன் போவான் அந்த பக்கம்லாம்? சுத்தம், கொஞ்சம் படிக்கவும் செய்டி. பார்க்கலாம். மகா மகா, என்ன மாம்ஸ், அக்கா பேர் எதுக்கு ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாம எதுக்கு இத்தனை தடவை கூப்பிடணும்? இல்ல, சாப்பிடணும். சாப்பிடுங்க. ஓ, வைஃப் எடுத்து கொடுத்தாதான் சாப்பிடுவீங்களோ? அப்படி இல்ல. இந்த சீன்ல மகா இல்ல, நீங்களே தான் சாப்பிட்டாகணும். வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, வாங்க. பரவாயில்ல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன், மகா இருந்தாதான் சாப்பாடு உள்ள இறங்குமோ? ஏய், சும்மா நீ. அப்ப உட்காந்து சாப்பிடுங்க, வாங்க. பிரெட் வேணுமா? இல்ல, இருக்கட்டும். ஆனாலும் கல்யாணம் ஆனதும் ஆளே மாறிட்டீங்க மாம்ஸ் நீங்க. கவனிச்ச ஜனனி, முன்னெல்லாம் எவ்வளவு ஜாலியா உட்காந்து பேசுவார் நம்ம கிட்ட. இப்ப ஒன்லி மகா தான். மகா கூட மட்டும்தான் சார் பேசுவாரு. நம்மளெல்லாம் கண்ணுக்கே தெரியறதில்ல அவருக்கு. வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும் போதே மகா மகான்னு தான் வருவாரு. மகா இருந்தாதான் சாரால சாப்பிட முடியும், குளிக்க முடியும், தூங்க முடியும். சும்மா சொல்லக்கூடாது மாம்ஸ். மகாவும் நீங்களும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜோடி. மாறி மாறி உருகிறது, ஃபீல் பண்றது, கண்ணாலேயே பேசிக்கிறது. ஐ லைக் இட் மாமு. மகா இல்லாம தனியா சாப்பிட வச்சுட்டேன்னு கோவமா? இந்திரா, உனக்கு காலேஜ் டைம் ஆகலையா? கடுப்பு புரியுது. ஜனனி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மாம்ஸ் மல்லிகைப்பூவும் ஸ்வீட்டும் இல்லாம வீட்டுக்கே வரமாட்டாரு. மகா எப்படி வெயிட் போடுறான்னு நினைக்கிற? அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுதான். ஒரு நிமிஷம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறான்.
ஜனனி, பாக்க அப்பாவியா இருக்கிறவங்க தான் பெரிய அப்பா டக்கரா இருப்பாங்கன்னு சொல்றது மாம்ஸ் விஷயத்துல கரெக்ட். ரொமான்ஸ்ல அப்படியே பின்னி எடுக்கிறாராமே. என்ன மாம்ஸ், அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? இல்ல போதும். மகா சர்வ் பண்ணதா சாப்பிட பிடிக்குதுல்ல? கல்யாணம் பண்ணா மாம்ஸ் மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணணும். மகாவை பாத்தி அப்படியே உருகி உருகி பாத்துக்கிறாரு. மகா லக்கி தான். உனக்கு அப்புறம் வந்து நாங்க 2 பேரும் சாப்பிட்டாச்சு, நீ என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? சரி, நான் கிளம்புறேன். ஈவினிங் பார்க்கலாம். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு ஜனனி. ஹலோ சார், இந்த போன் வச்சிருந்த பொண்ணு வண்டியில இருந்து கீழே விழுந்துடுச்சு சார். ஐயோ, எங்க என்னாச்சு? கீழே விழுந்ததுல அடிபட்டுருச்சு சார். அவங்களுக்கு கொஞ்சம் போனை கொடுங்க. தலையில அடிபட்டு பேச்சு பூச்சி இல்லாம இருக்கு சார். போன்ல உங்க நம்பர் இருந்தது, அதான் போன் பண்ணேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். இங்கதான் ஆர்டிஓ ஆபீஸ் பின்னால 3வது தெரு. ஐயோ, இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன், பாத்துங்க சார். ஜனனி, ஜனனி, ஜனனி.